Hi guys, welcome to Step by Step Max channel. Previous வீடியோஸ்லலாம் நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்டு ஆர்டர் பேர்ஸ் அண்ட் அதனோட எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ சாப்டர் 1ல் ரிலேஷன் டாபிக் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு ரிலேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்துட்டு டெஃபினிஷன் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம், பின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியும். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகேவா? இல்லைனா ரெண்டும் ஒரே மாதிரியாக உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கும் இதுக்கும் ரிலேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது ரிலேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம், பின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏன்ற செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுக்கிறோம், பின்ற செட்டில் சப்ஜெக்ட்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் என்னென்ன ஸ்டூடெண்ட்டு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டூடெண்ட் நேமு ஷீலா, அர்ஜுன், கவின்ட்டு. சப்ஜெக்ட் வந்துட்டு மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஷீலான்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறாங்க. அர்ஜுனுன்றவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறாங்க. கவினுன்றவங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு நம்ம செட்டில் எழுதிக்கிறோம். ஷீலாவும் மேக்ஸு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீலா கமா மேக்ஸ்னு ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கிது. ஓகேவா? அர்ஜுன்னு சயின்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுன் கமா சயின்ஸ்னு இன்னொரு ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கிது. கவினை மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவின் கமா மேக்ஸ்னு இன்னொரு ஒரு ஆர்டர் பேர் கிடைச்சிருக்கு. மொத்தம் 3 ஆர்டர் பேர் கிடைச்சிருக்கு. இது நம்ம ஆர்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் டொமைன் எது, கோடொமைன் எது, ரேஞ்ச் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போது டொமைன் பாருங்கள். டொமைனை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஆக்சுவலி இந்த எக்ஸுன்றது இந்த இடத்துல ஷீலா, அர்ஜுன், கவின் அப்படின்னு x1, x2, x3 லைக் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸ் எதுக்குள்ளார இருக்கணும்னா ஏன்ற செட்டுக்குள்ளார தான் இருக்கணும். பிலாங்ஸ் டுனா அதுக்குள்ளார இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பிலாங்ஸ் டுனா இதுக்குள்ளார இருக்குன்னு அர்த்தம். ஏன்ற செட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏன்ற செட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இருக்கிறச்சு எக்ஸ் ஆர் ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் மேக் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இதில் பீன்ற செட்டில் இருக்கிறதெல்லாம் ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் மேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன் மேக் ஆகுது இல்லையா, அதுதான் எக்ஸ் ஆர் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி, ஒய் எதுக்குள்ளே இருக்கும், பிக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னது, பி செட்டில் இருக்கிறது எல்லாமே என்னது, ஒய். ஓகேவா? அப்படி இருக்கிறச்ச எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் மேக் ஆகும்னு இருக்காங்க. புரியுதா? ஒன் சொல்கிறேன். ஏக்குள்ளே எக்ஸ் இருக்கும், பிக்குள்ளே ஒய் இருக்கும். அப்படி இருக்கிறச்ச எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் மேக் ஆகுதுன்னு இருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம டொமைன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஷீலா, அர்ஜுன், கவின் இந்த ஏ செட் எல்லாமே நம்ம டொமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஏல இருக்கிறது எல்லாமே நம்ம டொமைன். ஓகேவா? இப்போ டொமைன் புரிஞ்சு. இப்போ கோடொமைன்னா என்னென்னு பார்ப்போம். கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு பி. ஃபுல் செட்டை தான் நம்ம கோடொமைன்னு சொல்கிறோம். பியில் இருக்கு இல்லையா, அந்த செட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம், கோடொமைன்னு சொல்கிறோம். மேக்ஸு, சயின்ஸ், இங்கிலீஷ் இது மூணுத்தையுமே என்ன சொல்கிறோம், கோடொமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ரேஞ்ச், இதை நல்லா கவனிங்க. ரேஞ்ச்னா ஒய் பிலாங்ஸ் டு பி. இந்த பிக்குள்ளே தான் ஒய் இருக்குன்னு இருக்காங்க. சச் தட் என்ன கண்டிஷன் இருக்குன்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ரிலேஷன் மேக் ஆகி இருக்கணும். ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, இந்த ஏக்குள்ளே எக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது ரேஞ்ச்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸு எந்தெந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸையும் சயின்ஸையும் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எது கூட ரிலேஷன் மேக் பண்ணியிருக்காங்க, மேக்ஸ்க்கும் சயின்ஸுக்கும் மட்டும்தான் ரிலேஷன் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எது கூட ரிலேஷன் மேக் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா? கோடொமைன்னா பி செட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கோடொமைன்னு சொல்லுவோம். ரேஞ்சுனா எது கூட ரிலேஷன் மேக் ஆகி இருக்குதோ அதை மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். புரியுதா? கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ கோடொமைன் விசஸ் ரேஞ்ச் பார்ப்போம். ஓகேவா? ஃபுல் செட் பி, பியில் இருக்கிற செட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கோடொமைனில் சொல்லுவோம்.
ஆக்சுவல் வேல்யூஸ் தட் ஆர் ரிலேட்டட். எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கிறோம் அதை மட்டும்தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். எதை நம்ம ரிலேஷனை எடுத்திருக்கோமோ அதை மட்டும் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது மேக்ஸையும் சயின்ஸையும் மட்டும்தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இதில் பியில் இருக்க எல்லாமே மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்தையுமே டொமைன் சொல்லிவிடுவோம், கோடொமைன்னு சொல்லிவிடுவோம். பாசிபிள் அவுட்புட்ஸ் ஆல் ஆப்ஷன்ஸ். இப்போ அதில் நம்ம வந்துட்டு ஷீலா வந்துட்டு மேபி இங்கிலீஷும் சூஸ் பண்ணியிருக்கலாம், அர்ஜுனும் இங்கிலீஷை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ பாசிபிள் இருக்குது இல்லையா? பி செட்டில் இருக்கிறதுல இங்கிலீஷை வந்துட்டு அவங்க 3 பேர் யாராவது ஒருத்தர் கூட சூஸ் பண்ணியிருக்கலாம், பாசிபிள் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, பாசிபிள் அவுட்புட்ஸ். பட் ஒன்லி த அவுட்புட் தட் அக்யூர். அவங்க சூஸ் பண்ணது மட்டும்தான் ரேஞ்சில் வரும். ஓகேவா? ஃபிக்ஸ்டு டசன்ட் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். பி செட்டில் இருக்கிறது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? கோடொமைனை பொறுத்த வரைக்கும் பி செட்டு சேஞ்ச் ஆகாது. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேஷன். அவங்க வந்துட்டு எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ரேஞ்சில். ஓகேவா? அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேஷன். ஸோ அவங்க சூஸ் பண்ணுறதை பொறுத்து ரேஞ்சு நம்மளுக்கு வரும். பட் இதில் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இதில் பாருங்க, மேக்ஸு, சயின்ஸ், இங்கிலீஷ் ஆல் பாசிபிள் சப்ஜெக்ட். இதில் எது வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கோடொமைன். மேக்ஸு, சயின்ஸு அவங்க ஆக்சுவலி சூஸ் பண்ண சப்ஜெக்ட் மட்டும்தான் இதில் வந்துட்டு இருக்கும் ரேஞ்சில். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதில் கோடொமைன், டொமைன், ரேஞ்ச் இதை பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது டெஃபினேஷன் பாருங்கள். லெட் ஏ அண்டு பி எனி 2 நான் எம்டி செட். எம்டி செட்னா எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். நான் எம்டினா ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்ற ஒரு செட் இருக்குது, பின்ற செட் இருக்குது. நான் எம்டி செட்னா ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுலேயும் இந்த செட்லேயும் ஷீலா, அர்ஜுன், கவின் இருக்காங்க. பி செட்டில் மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் இருக்காங்க. ஓகேவா? இந்த லைனுக்கு மீனிங் புரிஞ்சுதா? இப்போது ஏ ரிலேஷன் ஆர், அதாவது ரிலேஷனை கேபிட்டல் ஆர்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஏ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் A to B is a subset of A cross B. கார்ட்டீசியன் ப்ராடக்டில் A cross B பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் X belongs to A is related to Y belongs to B through R. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஏன்ற செட்டுக்குள்ளார எக்ஸ் இருக்கும், பின்ற செட்டுக்குள்ளார ஒய் இருக்கும். இந்த எக்ஸையும் ஒய்யும் ரிலேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா த்ரூ ஆறுன்னு ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு. அதாவது இந்த லைன் போகுது இல்லையா, இது தானே நம்ம கனெக்ட் பண்ணுது, இதை தான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். இதுக்கும் இருக்கிற ரிலேஷனை தான் நம்ம ஆர்னு சொல்கிறோன்னு இருக்காங்க. தென் வி ரைட் இட் இஸ், அது எப்படி நம்ம எழுதலான்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ரிலேஷன் மேக் பண்ணணுன்னு இருக்காங்க. அதாவது எக்ஸும் ஒய்யும் ரிலேஷன் மேக் பண்ணணும். அட் த சேம் டைம் இதில் கிடைக்கிற ஆர்டர் பேர்ஸும் ஆரில் இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? இதில் இருக்கிற ஆர்டர் பேர், அதாவது எக்ஸ் கமா ஒய்ன்ற ஆர்டர் பேர் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த டெஃபினேஷன். ஓகேவா? இப்போ புரியுதா? இன்கேஸ் இன்னும் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், அதில் பிக்சர் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு நான் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் அந்த ஷார்ட்ஸ்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஷார்ட்ஸையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படியும் புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ரிலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இதுவும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நான் டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் பாசிபிள் பேர்ஸ். நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம மேப்பிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி தனியாக எலமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம விட்டு இருக்க மாட்டோம். ஓகேவா? பின்ற செட்டில் எல்லா செட்டுக்குமே நம்ம வந்துட்டு என்ன ஆயிருக்கும், ஏன்ற செட் கூட மேப்பிங் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தனியாக வந்துட்டு மேப்பிங் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில். பட் ரிலேஷனில் சம் செலக்டட் பேர்ஸ். நம்ம இதில் ரிலேஷன் என்ன செலக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன ரிலேஷன் தேவையோ அதை மட்டும் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுதான் அதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு, அதாவது எல்லாத்துக்கூடமே மேப் ஆகியிருக்கும், எதுவுமே இன்கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும்.
கண்டிஷன் பேஸ்டு செலக்ட். அதாவது இவங்களுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா, இந்த கவினுக்கு எனக்கு மேக்ஸ் தான் ஈஸியாக இருக்குது, மற்ற சப்ஜெக்ட் எனக்கு டஃப்பாக இருக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஸோ அவருடைய மைண்ட் செட்டுக்கு பொறுத்து அவர் எதை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே கண்டிஷன் பேஸ்டு செலக்ட்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்க மைண்ட் செட் ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்கள் கண்டிஷன் பேஸ்டு செலக்ட். ஓகேவா. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், A cross B ஃபுல் செட்மே இருக்கும். நம்ம A cross B எடுத்தால் ஏல இருக்க எலமெண்ட்ஸும் வந்திருக்கும் ஆர்டர் பேரில், பி இருக்க எலமெண்ட்ஸும் ஆர்டர் பேரில் வந்திருக்கும். பட் இதில் பாருங்கள் A cross B ரிலேஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. இதில் பாருங்களேன், ஷீலா மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, அர்ஜுன் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, கவின் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வரல இல்லையா, எல்லாமே இப்போ இங்கிலீஷும் சேர்த்து இந்த ஆர்டர் பேரில் வந்திருந்ததுன்னா அதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். பட் இதில் ரிலேஷன் பேஸ்டு A cross B வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை ரிலேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இன்னும் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நிறைய எக்ஸாம்பிள் ரிலேஷனுக்கு கொடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னது, பேரண்ட்னு ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகேவா, அதுவும் எடுத்துக்கலாம். டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் எஜுகேஷன் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகேவா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, ஸ்டடீஸ்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லணும்னா, இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, பட் நம்மளுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த பை அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன் நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம எக்ஸு ஒய் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபபெட்லேயோ இல்லை நம்பர்ஸ்லேயோ அப்படின்னு நம்ம மீன் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் சம்ஸில் போடுறோம். ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம ரிலேஷனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதுக்கான மீனிங் நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ரிலேஷனுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.